எனக்கு டே வந்து 513 நம்ம டே வந்து வீடியோ எடுக்க இடம்ல இருந்தாலும் 10 கிலோமீட்டரில் வந்து பயங்கரமான ஒரு பேஸில். அண்டு இன்றைக்கி வந்து டே பக்காவாக நம்ம ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டோம். ஸோ டைமிங் உடச்ச வீடியோ வந்து லாஸ்ட்டில் நான் எண்டில் பின் பண்ணுறேன். அண்டு இன்றைக்கி காலையில் என்ன பண்ணோன்னா திரும்ப நம்ம வண்டியை தூக்கிட்டு அப்படியே நம்ம வழக்கம் போல் புல் அடிக்க கிளம்பிட்டோம். இன்னும் ஒரு வேளை பாக்கி இருக்குன்னு அப்படியே கிளம்பிட்டேன். இந்த வீடியோ வந்து கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஃப்ளாக்னு ஒரு யூடியூப் சேனலில் வந்து போட்டிருப்பேன். அப்புறமா வழக்கம் போல் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வழக்கம் போல் புல் எல்லாம் அடித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு ரெஸ்ட்டை அதுக்கப்புறம் போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்ட்டு சாப்பிட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் ரப்பர் சீட் இருந்து அதை வந்து மெஷினில் போட்டு அடிக்கணும். ஸோ அதெல்லாம் அடித்து முடிச்சுட்டு என் தங்கச்சி எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிட்டு அது தங்கச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் கொஞ்சம் வார்ம் அப் செக்ஷன் எடுக்கலாம் போனோம். பட் வார்ம் அப்பை கரெக்டாக பண்ணல இன்றைக்கி. அண்டு வேறு வழி இல்லாமல் 7:40 போல் ஓட ஆரம்பித்தோம் 10 கிலோமீட்டர். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக என் பெஸ்ட் டைமை வந்து நான் இன்றைக்கி பிரேக் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். அதோட வீடியோவை பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு ஃபிட் வித் அதர்ஸ். அண்டு நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 10 கிலோமீட்டர் என் லைஃப்பில் ரன் பண்ணும்போது ரன் பண்ண டைம் வந்து 45 அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ரன் நான் பண்ணும்போது. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக ஃபிட்னஸ்னு ஓடிட்டு இருந்தேன். அண்டு நிறைய கஷ்டப்பட்டுருப்பேன் ஆக்சுவலாக. அதுலேருந்து குறைச்சி எப்படியே 37 38. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து அரண்மனையிலேருந்து மார்த்தாண்டம் வரைக்கும் 10 ஓடிட்டு எக்ஸ்ட்ரா தான் ஓடுவேன் கொஞ்சம். ஸோ அதை வந்து எனக்கு ஒரு டைமிங் இருக்குது, நான் அதை சொல்ல விரும்பலை. ஸோ அந்த டைமிங் நான் ஓடிட்டேன்னா கிரவுண்டில் வந்து அந்த டைமிங் கரெக்டாக ஓடிடுவேன். எனக்கு தெரியும் 32 இதெல்லாம் ஓடிடுவேன். ஸோ அதை மாதிரி எனக்குன்னு ஒரு டைமிங் வச்சுருக்கேன். அந்த டைமிங்கில் வந்து ரீசெண்டாக தான் ஒரு 2 நிமிஷம் குறைச்சிட்டேன். அப்போ 32 கரெக்டாக வரும்னு எனக்கு தெரியும், கிரவுண்டில் ஓடிடுவேன். ஸோ அதே போல் 32.18 ஓடிருந்தேன். அண்டு இங்கே இப்போ வந்து திரும்ப ஒரு நிமிஷம் குறைச்சிருப்பேன். ஸோ மை செல்ஃப் ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அப்படியே ஆன ஒரு ஃபீல். இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருப்போம், இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா வார்த்தையால் சொல்ல முடியாததெல்லாம். ஜஸ்ட் தேங்க் காட்.